பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர். அதாவது இன்னைக்கு யூடியூப்ல நிறையா நம்ம கண்டென்ட்லாம் போடலாம். பட் அந்த கண்டென்ட்டுக்காக ஏதாவது பிரச்சனைனா வாதிட ஒரு வக்கீல் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மதிப்பிற்குரிய லாயர். அதே சமயத்தில் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவர் தான் மிஸ்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சூப்பர். உங்களை பார்த்ததுலேயே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்க ஒரு விஷயம். ஆமாம். இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறப்போ எல்லாருமே வர்ற நியூஸ் எல்லாம் ஒரிஜினல்னு டெய்லி அதுக்காக கண்ணீர் விடுறாங்க. அதுக்காக ஐயோ இப்படி நடந்து போச்சான்னு பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அது இன்றைக்கி நடக்கலை, போன மாதம் நடந்துங்கிறாங்க, அது போன வருஷம் நடந்துங்கிறாங்க, இல்லைன்னா 2 வருஷம் பழசுங்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் சில மெசேஜ் வரும், இந்த குழந்தைய டெல்லியில் காணோம், இது யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சு வயசுக்கே வந்திருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் மட்டும் சுற்றிக்கிட்டே இருந்தது. இது மாதிரி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன தான் பண்ணலாம் அந்த சோஷியல் மீடியாவுக்கு? அந்த குழந்தை காணா போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது கல்யாணம் பண்ணி அது குழந்தைய தொலைச்சிட்டு மறுபடியும் போட்டிருக்கோம். ஆனால் அது பழைய மெசேஜ் அவங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா நீங்கள் ஏதோ பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி ஒரு சினிமா மாதிரி சொல்கிறீங்க. அவங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பிளட் குரூப்னு சொல்லுவாங்க, பி பாசிட்டிவ் ஏதோ ஒரு குரூப் போட்டு இந்த இடத்துக்கு தேவைன்னு போட்டிருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணவன் பொழைச்சி வெளியில் போயிருப்பான், இல்லை மார்ச்சரிக்கு போய் சுடுகாட்டு போய் ஃபியூனல் ஆகிருப்பான். ஆனால் இன்னும் அந்த பிளட் குரூப் தேடிட்டு இருப்பாங்க. இது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள். நான் ஒன்றும் இல்லை, இப்போ நான் உட்காந்து ஒரு சும்மா ஏதாவது ஒரு அலிகேஷனை சும்மா பரப்புவோமே, இல்லை நமக்கே ஒரு கண்ணீர் அஞ்சலி போடுவோம், திருப்பி நம்ம குரூப்புக்கே சாயந்தரத்தில் வந்துடும். குறைந்தபட்சம் நான் ஒரு குரூப் வச்சுருக்கேன்னா அந்த குரூப்பாதையோ இந்த ஆள் இருக்கானையா, நம்ம தெரிஞ்சாலையா, இரு அவனுக்கு ரிங் பண்ணி பார்க்குறேன், அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி போட்டிருக்காங்க, எல்லாம் கேட்குறதில்ல, அப்படியே அமைக்க விடுறது. 10 தலை பாம்பு இப்படி இருக்குது, 10 தலைக்கு எங்கேயாவது பாம்பு இருக்குமா? இல்லை. இதை ஷேர் பண்ணிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்தி வரும். நல்ல செய்தி வரும்ன்றாங்க. ஆமாம். எப்படி நல்ல செய்தி வரும்? நமக்கு நல்ல செய்தி எப்படி வரும்? வராது. நான் இந்த ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் பார்க்க, இப்போ எனக்கு என் ராசி ஓஹோன்னு இருக்குறாங்க, துலா ராசி. அது அந்த ஏஐயில் பார்க்க அதே வீடியோவாக வருது. ஓ ஆமாம். நான் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு தடவை அதை அதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் அதை கேட்டுட்டு இந்த வாரம் இடம் வாங்குவீங்க, இந்த வாரம் இடம் வாங்குவீங்க, மெரினாவுக்கு பக்கத்தில் இடம் வாங்குவீங்கிறாங்க. சுடுகாடு தான் இருக்காங்க, புதைக்கிறது சொல்கிறாங்களா? அவரே ஒத்த மாத்திரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னு யாராவது ஒருத்தர் நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்ல ஆரம்பிச்சுட்டா குடும்பத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ சோசியல் மீடியா வந்த பிறகு குடும்பத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கணும். என்ன வேணுமோ நடந்துக்கிட்டு இருக்குல்ல. ஆமாம். வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு லைவாக தூக்க மாட்டி தூங்குறான், வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு போட்டுட்டு வெட்டுறான், பார்த்தா அந்த வீடியோ உருவெடுத்து முடிவில் வீடியோங்கிறாங்க, மறுபடியும் அவங்க உருவெடுத்து பிறகு ஒரு வீடியோ சொல்கிறாங்க. இந்த விவேக் சார், நீங்கள் நல்லா காமெடி பண்ணுவீங்க, விவேக் சார் சொல்லுவார்ல, இவளுக்கு கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு கள்ளக்காதல், அவளுக்கு ஒரு கள்ளக்காதல், அப்படியே சுற்றி கடைசி அவங்க அப்பா அம்மாவை தேடி பிடிப்பாங்க. இதுதான் இந்த கதைன்னு ஒன்று. இது இப்போ எத்தனை எபிசோடாக எழுதுறதுன்னு காமெடியாக சொல்லுவார். அந்த மாதிரி தான் சோசியல் மீடியா இருக்குது. அதாவது மீடியா சோசியலைஸ் ஆனது தான் சோசியல் மீடியான்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் மீடியா சோசியல் ஆச்சு, ஆனால் ரிவர்ஸில் போட்டாங்க, சோசியல் மீடியான்னு போட்டாங்க, சப்ஜெக்ட் வெறுப்பில் மாறி விழுந்துட்டு. ஆமாம். இப்போ எல்லார் வீட்லேயுமே கேமரா இருக்கும், எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த வீட்டுக்கு வேணால் போங்க, அந்த ரூமோட மூலையில் இந்த செல்ஃபோனுக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ரவுண்டாக ஒரு லைட் வைக்கிது பாருங்கள், ரிங் லைட்டு. அந்த லைட் இல்லாத வீடே இல்லை, ஒரு ஸ்டாண்டு ஒரு லைட் இல்லாத வீடே இல்லை. எல்லார் வீட்லேயும் இருக்குது. எல்லார் வீட்லேயும் கேட்டால் இன்ஃப்ளூயன்சர், அவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்சர். அவங்க இன்ஃப்ளூயன்சர் மீனிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜிஹெச்சுக்கு ஒரு வைத்தியத்துக்கு போகிறீங்கல்ல, உங்கள் ரிலேஷன்ஸ் யாரோ போகிறாங்க, வாட் எவர் மேபி, நான் அந்த லெட்டர் தர்றேன், நீங்கள் டீன்ட்டு கொடுங்க, சீக்கிரம் வைத்தியம் பண்ணுவார்னு சொன்னால் தானே இன்ஃப்ளூயன்ஸ். ஆமாம், அது பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். தெரிஞ்சவங்க இல்லை, கோயிலில் வரிசையில் நிற்கிறோமியா, காலு கெடுக்க யாராவது சொல்லி இந்த ரிலேட்டிவில் யாராவது கூப்பிட்டு சொல்லி நம்ம தெரிஞ்ச ஒரு பையன் நிற்கிற அனுப்பிடுப்ப உள்ள அப்படின்னு சொன்னால் அது இன்ஃப்ளூயன்ஸ். வயலேட்டிங்காக இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது தானே. இல்லை சினிமா தேட்டரில் டிக்கெட் இல்லாமல் நிற்கிறீங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு டிக்கெட் ஒன்று கொடுத்துரு அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ். இல்லை ஒரு பாப்கார்ன் ஃப்ரீயாக கொடுறான்னு சொன்னால் இன்ஃப்ளூயன்ஸ். இது எதுவுமே இல்லைனா இவங்களாம் இன்ஃப்ளூயன்சர். நாக்கடை திறக்கிறாங்க, நாக்கடை போடுறதுன்னா அவங்க கஷ்டப்பட்டு பெற்ற அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு நாக்கடை ரிப்பன் வெட்ட சொல்லலாம். ஏன்னா ரிப்பன் வெட்டுறது வரை பிரச்சனையாக போயிட்டுருக்கு 2-3 நாள். அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே வந்துட்டீங்களே நீங்கள். ரிப்பன் வெட்டுறது வரை பிரச்சனையாக போகுது, ஆளாளுக்கு ஒரு கத்திரிக்கோளோட போயிடுறாங்க. ரிப்பன் பில்டிங்கில் இருந்தவங்களுக்கே ரிப்பன் வெட்டுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆளாளுக்கு ஒரு கத்திரிக்கோள் வச்சுருக்காங்க, ஹேர்பின் மாதிரி ரிப்பன் பண்ணி டக்குன்னு என்னத்த சொல்கிறது.
ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சோசியல் மீடியா தான் அதை வச்சு தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரம்னாலும் சோசியல் மீடியாவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் எடுத்துக்கோங்க, சார் எல்லாமே நாங்கள் குரூப்பில் போட்டோம், வாட்ஸ்அப்பில் போட்டோம்னு எல்லாருமே டேபு ஃபோன் இதில் தான் இருக்குது. பாட புத்தகங்களே வந்து இன்னும் இப்போ இது உண்மை எப்படின்னா கல்லூரி இதுக்கு ஸ்கூலுக்கு பாட புத்தகம் இன்னும் வரல. அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அரசாங்க பாட புத்தகமே வருது, வந்து அதை எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அதை தான் பிரிண்ட் எடுத்து படிக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் அதிலே கூட படிச்சுக்கோங்க, டேப்லேயே கூட படிச்சுக்கோங்க, அப்படியே அடுத்தடுத்து நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னும் வந்து ஸ்கூலுக்கு அலோவ் பண்ணல, அவ்வளோதான் வந்து ஒரே ஒரு வித்தியாசம். அந்த மாதிரி இருக்குது. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன? இது ரியாலிட்டியாக இப்போ நீங்கள் பேரண்ட் தாட்டாக சில விஷயம் இதில் வந்து ஃபன்னை தாண்டி சில விஷயம் இருக்குது. நான் ஸ்கூலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், என் பையன் ஸ்கூல் விடுறான்னா அவனுக்கு டைரி கொடுத்துருக்கீங்க, டைரியில் நாளைக்கு இந்த வீட்டு படம் எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்க. இல்லை பெரிய பிளாக் போர்டு இருக்குது, அதில் எழுதி போடுங்க, நாளைக்கு இதெல்லாம் எழுதிட்டு வரணும்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு மெசேஜ் அனுப்புறீங்க. அவன் 7 மணிக்கு 8 மணிக்கு என் செல்லை சீஸ் பண்ணிடுறான். இருடா அப்போ ஒரு மெயில் அனுப்பிச்சு தரேன்டா அர்ஜென்ட்ரா, நோ ஹோம் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் எப்படி கேட்பீங்க? ரைட்டில் ஆகலாம் நான் படிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லக்குள்ள நீங்கள் எப்படி கேட்பீங்க? கேட்க முடியல. ஆனால் அது எவ்வளோ நேரத்துக்குன்னா நீங்கள் தூங்குற வரைக்கும் தான். நம்ம தூங்குறது பிறகு படிக்க எக்யூப்மெண்ட் இல்லை, அது ஏதோ கேஜெட்டில் பூந்து உள்ளே பூந்து அதை பிடிச்சி இதை பிடிச்சி ஏஐயை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி எங்கெங்கேயோ போயிடுறாங்க. இதை நினச்சி சந்தோஷப்படுறதான்னு எனக்கு தெரியல சார். சரி, இது நம்ம அரிய ஒரு மனித கண்டுபிடிப்புகள்லேயே ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு இது கேஜெட். இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இது நம்மளை எங்கே ஒன்று தூக்கிட்டு போகும். இப்போ என்ன எப்படி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்க முடியும்? நீங்கள் இப்போ இவ்வளோ அழகாக எனக்கு ஒரு இன்ட்ரா கொடுத்தா அது நீங்கள் கொடுத்த எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளோ பேருக்கு இன்ட்ரா கொடுத்த வாய் இது, வாயாடா இது, எவ்வளோ பேருக்கு இன்ட்ரா கொடுத்த வாய் இது. நான் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து ஒரு பெரிய மொழி அறிவு இல்லாத வந்து வளர்ந்து கிளந்து எடுத்து எனக்கு கொண்டு வந்து எடுத்து நிப்பாட்டுச்சுன்னா எது நிப்பாட்டிருக்குன்னா சோசியல் மீடியா தான். ஆமாம், அதை நான் நிராகரிக்கவே முடியாது. என்னுடைய கருத்துக்களை வெளில சொல்கிறதுக்கும் நான் என் மனசில் இது சரி தப்புன்னு சொல்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதை நான் ராங்குன்னு சொல்ல முடியாது. பட் இதை நம்ம யூஸ் பண்ணுற விதம்னு சொல்கிறேன். கேமரா கண்டுபிடிச்சாங்க, கேமரா பக்கத்துக்கார கக்கூசில் வச்சா தப்பு இல்லையா? தப்பு தான். பாத்ரூம் அடுத்தவங்க போட்டு குளிக்கிறது வெளியே வச்சா தப்பு. மற்றபடி சிசிடிவி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சிசிடிவி இல்லாத இடம் இது. சிசிடிவி வந்த பிறகு தான் இன்னராவது பண்ணான்னு ஒரு அஃபென்ஸ் அலிகேஷனாவது கொண்டு வர முடியுது. தலையை வச்சுட்டு தர்றாங்க 2 நாளாக ஒரு ஊரில் உடம்பு எங்கே இருக்குன்னு. இதை பொம்மையாவது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விளையாடுவாங்கள்ல பீச்சில் எல்லாம் இப்படி 10 பொம்மையை கழிச்சு போட்டு அந்த மாதிரி தலை தெரியிட்டு இருக்காங்க பாடியோட. சிசிடிவி வச்சு தான் அக்யூஸை பிடிக்கிறாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமானது. கேமரா, சிசிடிவி, வாய்ஸ் ரெக்கார்டரு, கொடுத்த பணத்தை இல்லைன்றான், ஆடியோ ரெக்கார்டர் இருந்தால் நம்ம கேஸ் போடலாம், இல்லை ஆன்லைன் ஆர்டிஜிஎஸ் பண்ணி தான் நம்ம கேஸ் போடலாம். இதுக்கு நல்லதும் இருக்குது. பட் இவங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிற இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க மிக மிக ஆபத்தானவர்கள். திட்டமிட்டு வளர்த்து விட்டு அவங்களெல்லாம் வளர்த்து விட்டு அது வழியாக ஒரு இடத்துக்கு ரீச் ஆகலாம் அப்படின்றது தப்பான வழி. இப்போ வந்து இப்போ தண்ணி பழம் அப்படி நிறைய ஒரு பெரிய சீசனே வந்தாங்க. திருச்சி சாதனை அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபீல்ட் திருச்சி சாதனா ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க ரவுடி பேபி சூர்யா அவங்க பார்த்தா ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாமே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் வந்து ஷோ பண்ணக்குள்ள ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு இரவு முழுது கூட யோசிச்சுருந்துருப்பீங்க. ஆமாம், இது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் வேறு, ப்ரெசன்டேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் கேமராவில் லைட்டாக ரெக்கார்டாக மூட்டாக திருப்பியெல்லாம் எடுக்க முடியாது. எல்லாமே போய்டும். ஒரு ஆடியோ பிக்கப் ஆகலன்னா நைட்டு வந்து உங்கள் அந்த சம்மந்தப்பட்ட டெலிவிஷனில் நான் ரொம்ப அழகாக அன்பாக உங்களை பேசுவாங்க, ஆடியோ பிக்கப் ஆகலுங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. சர்வசாதாரணமாக எல்லாத்தையும் அடித்து தட்டி தூக்குறாங்களுங்க. எல்லாமே கண்டென்ட் தாங்க. டீ குடிச்சிட்டு டீ கிளாஸ் 10 ரூபா இருக்குமா, 7 ரூபா இருக்குமா, அதை காரில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அதை வந்து கண்டென்ட்டாக மாற்றுறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சராக வந்து காமன் பீப்புள் செய்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ இதையே வந்து அரசாங்க லெவலில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்லை அவங்க எல்லாமே இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது, அதை கண்டென்ட்டாக எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படின்னு பாரு. அதை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ எல்லாருமே அதை பண்ணுறாங்க. சோசியல் மீடியாவே ஒரு அமைச்சரவை அமைச்சு கொடுத்துருக்குங்க. சோசியல் மீடியா அமைச்சரவை அமைச்சு கொடுத்துட்டு முதலமைச்சர் முதல் கடைநிலை அமைச்சர் வரை, எம்எல்ஏ வரை, எம்பி வரை எல்லாமே ஒரு சோசியல் மீடியா அமைச்சு கொடுத்துருக்கு. அருமை. வேறு சோசியல் மீடியா ஒரு மாபெரும் தலைவனை தாழ்த்தி காலி பண்ணிச்சு கேப்டன் விஜயகாந்தை. சோசியல் மீடியா தான் காலி பண்ணிச்சு. அவர் போய் வேறு எது காலி பண்ணிச்சு? அவர் ஒன்றும் சாதாரண அல்ப வயசில் இறந்து போகல, எபோ 70 அவர் இறந்தது. ஆனால் அவர் 55லேருந்தே நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு இருந்த தைராய்டு பிரச்சனை, அவர் நிறைய மெட்டபாலிசம் நிறைய ப்ராப்ளம் அவருக்கு இருந்துச்சு. எல்லாரும் 100 வயசு வரையும் வாழ்ந்துட முடியாது.
சரி. எல்லாரும் 50 வயசில் சாவுறதும் இல்லை. கரெக்ட். அவர் ஆனால் அவர் இந்த தைராய்டெல்லாம் வந்தது தான் தெரியும். நாக்கெல்லாம் குளரும். அது வந்து காரணம் தைராய்டு வந்து நம்ம சுரப்பி. அது நீங்கள் சயின்ஸ் படித்து டாக்டர் படித்தவங்களுக்கு பேட்டி எடுத்து சூப்பராக சொல்லுவாங்க. குளறதெல்லாம் வச்சு குடிச்சிட்டு உளர்றாரு அப்படின்னாங்க. நல்ல மனிதன் தான். பவுன்சருக்கு விசிறி விட்ட மனுஷன். பவுன்சர் வேர்வையில் உட்காந்துருப்பார்ல, ஃபேன் இல்லைன்னு விசிறி விட்ட ஒரு மனிதனை இங்கு படுமோசடியாக சித்தரித்து குடித்தார், அதை உளர்னார், போனார், வச்சார், எடுத்தார். அவர் இயல்பான ஒரு ரொம்ப அவருடைய இன்னொரு பக்கம் வேறு லெவல் பக்கம் அவரை காலி பண்ணாங்க. இதே சோசியல் மீடியா தான், வேறு எதுவுமே கிடையாது. இதே சோசியல் மீடியா தான் நீ தாவேக ஆட்சியிலேயே அமைச்சு உட்கார வச்சிருக்கு. புதுசாக ஒரு கட்சி வருது, மெம்பர் ஆகிடுங்க இன்றைக்கி. கரப்பாம்பூச்சி கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆமாம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சோசியல் மீடியா அது ஏதோ 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஐயோ, நீங்கள் வேறு லெவலில் வரப்போகுது அது. பாருங்கள், இது இவங்கெல்லாம் என்ன முதலமைச்சர் விஜயே தட்டி விட்டு வர்றதுக்கெல்லாம் அதில் ஆள் வந்துடும், உள்ளே வந்துட்டு இருக்கு காக்ரோச் ஜனதா தள பார்ட்டி. ஏன் இவ்வளோ நான் சொல்கிறேன், புறப்போக்குன்னு ஒரு படம் இருக்குது, நம்ம இயக்குனர் ஜனநாதன் சார். ஆமாம், விஜய் சேதுபதியோட பிகினர் காலத்தில் உள்ள படம். ஆமாம், தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குறது தான் கதையே. ஆமாம், ஆர்யா தான் கதாநாயகனாக இருப்பார். ஆர்யாவை அந்த இயற்கையில் அவர் நடித்தார்ல அந்த கதாநாயகன், அவருக்கு பிடிக்கவே ஷியாம். ரைட், நல்ல அழகான நடிகரான, வாய்ப்புகள் பெருசாக அமையல, திறமையான ஆள் தான் அவர். அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இவன் பெரிய போராளி நீ புடங்கி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பார். இவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்து ஒரு தூக்கு தண்டனை கைதி வந்து விடுதலை செய்யப்படுவாங்க அந்த வழக்கில். அது காரணம் ஆர்யா தான் எல்லாமே செய்வார். கடைசியாக ஐயா இன்றைக்கி வந்துப்பா அப்படின்னு என் பொண்ணாட்டி எப்படி கொலை பண்ண அப்படி செஞ்சு காட்டணும் அப்படி தானே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்வார். இல்லை உனக்கு விடுதலைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. விடுதலை ஆகி இவ்வளோ காசும் கொடுப்பாங்க, நீ உழைச்ச காசுன்னு சொல்லி. ஆனால் அந்த குற்றத்தையே அவர் செய்யலைன்னு சொல்லி ஆர்யா லெட்டர் போட்டு தான் சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணோம். தூக்கு தண்டனைக்கு எதிரான படங்க அது, மரண தண்டனைக்கு எதிரான படம் அது. அது அறவான்லாம் மரண தண்டனைக்கு எதிரான படம். அப்போ அந்த அதில் சொல்லுவார், டேய் நீ புரட்சி புண்ணாக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கியடா, இதெல்லாம் எதிர்கால சந்ததிக்கு எதுவுமே தெரியாது. அங்கே பாரு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மோஜோன்னு சொல்லி ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க, வாட்ஸ்அப்புன்னு. நீ வந்து இன்னும் இதெல்லாம் புரியாதுடா அவங்களுக்குன்னு சொல்லுவார். இது எப்படின்னா கிளைமேக்ஸ் நெருங்கினும் படம். ஒரு 150 நிமிஷத்துக்கு மேலே சொல்கிறேன் அந்த ஸ்டோரி. நீங்கள் எங்கள் இளைஞர்களை ரொம்ப தப்பாக நினைக்கிறீங்க சார். ஒரே நாளில் இந்த கேஜெட்ஸை வச்சே எங்கள் இளைஞர்களை திரட்டி எனக்கு போராட தெரியும் சொல்லாட தூக்கு தண்ணி ஜல்லிக்கட்டு. சோசியல் மீடியாவில்னா எது ஜல்லிக்கட்டு? கரெக்டு. நம்ம இந்த 10% கழிசடைகளை தள்ளுங்க, எல்லா அதுலேயும் இருக்கும் 10%. திருத்த முடியாது. ஆனால் பாக்கி 90% அதில் இருந்து அதில் 40% போராளிகளாக வந்தது தான் ஜல்லிக்கட்டு. கரெக்டு. மக்கள் எழுச்சி போராடி சரியான வகையில் பயன்படுத்தியிருக்காங்க. அதை பயன்படுத்துகிற விதம் தானே நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கன்னு. இந்த லவுட்டடில் சொர்க்கவாசல் குரூப் திறந்துட்டுன்னு சொல்லி பிட்டுப்படத்தை ஏற்றுனா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் இந்த மொபைலுங்கிறது தானே. ஒன்றும் இல்லை, இந்த மொபைல் இருக்குது, இதை வந்து ஒரு 24 hours உங்கள் வீட்டுக்குள்ளே இன்டர்சேஞ்சிங் பண்ணிக்க முடிஞ்சுதுன்னா நீங்கள் ரொம்ப நல்லவர்னு ஒத்துக்க முடியும். யார் யார் பண்ண தயாராக இருக்காங்க? ஒரு பெட்டு வச்சுருவோம், இன்டர்சேஞ்சிங் பண்ணி. அந்த அதாவது படத்தில் காமிச்சது காதலன் காதலிக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட இன்டர்சேஞ்சிங் பண்ணுங்க, அவ்வளோதான். உங்களை பெற்ற அம்மா, உங்களை பெற்ற அப்பா, உன் கூட பிறந்தவன், 4 பேர் தானே ஒரு கரெக்டு. ஆண் பெண் விகுதியில் இவ்வளோ தானே சொல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த ஆண் பெண் விகுதிக்குள்ளே சீட்டை குலுக்கி போட்டுருவோம். இந்த மொபைல் பேர் எழுதி, இப்போ இது என் மொபைல் யூஸிங் மொபைல் வந்து என்னது ஓப்போவா, இதை எழுதி இப்போ உங்கள் மொபைல் ஒன்று, இந்த ஒரு ஆங்கர் கேமராமேன் மொபைல் எழுதி ஒரு வீடு, இது நம்ம ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்குவோம், போட்டு குடவோலை முறைன்னு இருக்குல்ல பழசில் குடவோலை நீங்கள் போயிட்டீங்களா 1954 55 போயிட்டீங்க. 800 போயிட்டேன், 700 குடவோலை சிஸ்டத்தில் பஞ்சாயத்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பது எடுக்கிறது. இன்னைக்கு ஃபுல்லாக இன்னார் ஃபோனை இன்னார் வச்சுக்கிறது வீட்டுக்குள்ளே. இன்டர்சேஞ்சிங் வர்ற கால்ஸ் பூரா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதில் உள்ள இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லா ஐடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாயந்தரத்தில் உங்கள் குடும்ப யோக்கியதை என்னன்னு தெரிஞ்சிடும். சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒன்று வெட்டுக்குத்தில் நிற்கணும், இல்லை காலையில் விடியட்டுன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து நிற்கணும்.